காவல் நிலையத்திலிருந்து பலத்த பாதுகாப்புடன் அழைத்து வரப்படும் இவர்கள் மாயாண்டி குடும்பத்தார் அல்ல, கொள்ளையடிப்பதையே குலத்தொழிலாக வைத்திருக்கும் களவாணி குடும்பத்தார். ஆண் பெண் என எந்த பாகுபாடுமின்றி பிள்ளை குட்டிகளோடு மொத்த குடும்பமும் ஊராகச் சென்று கைவரிசை காட்டுவது இவர்களின் குலவழக்கம். அப்படி சவுக்கார்பேட்டையில் சிறப்பான சம்பவம் செய்துவிட்டு அடுத்த களவுக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருந்தவர்களைத்தான் போலீசார் பொறிவைத்து பிடித்துள்ளனர். ஆம், சென்னை சவுக்கார்பேட்டையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் பூஜாதேவி என்ற பெண் மருத்துவமனைக்கு சென்று வீடு திரும்பும் போது மர்ம நபர்களால் அவரது ஹேண்ட்பேக் அறுத்து பணம் திருடப்பட்டது. அந்த வழிபறியில் 12,000 பறிகொடுத்த பூஜாதேவி யானைக்கவுனி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். அடுத்த நாளே வசந்தகுமாரி என்ற பெண்ணிடமும் இதேபோல ஹேண்ட்பேக்கை அறுத்து 13,000 ரூபாய் பணமும் செல்போனும் திருடப்பட்டதாக புகார் கொடுக்கப்பட்டது. நிறைய வண்டி போயிட்டு பின்னால் பிளாக் பண்ணியிருக்காங்க. 2 பேர் முன்னால் ஒருத்தர் இங்கே ஒருத்தர் பிளாக் பண்ணியிருக்காங்க. பின்னால் 3வது லேடி தான் எடுத்திருக்கா. அது எனக்கு தெரியல. 2 பேர் தான் இருந்திருக்காங்கன்னு நினச்சி எனக்கு அவங்க பிளாக் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல, ஐடியாவே இல்லை. ஸோ ஏன் மறைச்சிட்டு இருக்காங்க, தள்ளிக்கம்மான்னு சொல்லி நகரவே இல்லை. அதுக்கப்புறம் தான் ஐயோ பேக் பின்னால் இருக்கேன்னு முன்னால் எடுத்து அது ரொம்ப லேஸாக எடுத்து அப்புறம் தான் அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டாங்க. ஸோ இவங்க தான் எடுத்திருப்பாங்கன்னு ஒரு ஐடியா கிடையாது. அப்புறம் என் பொண்ணுக்கிட்ட போய் சொன்னது பேர் பேக் கிழிச்சிட்டாங்கன்னு சொன்னேன். இப்படி ஒரே பாணியில் திருட்டை அரங்கேற்றி வரும் கொள்ளையர்களை கண்டறிய போலீசார் விசாரணையில் இறங்கி இருக்கிறார்கள். அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில்தான் 4 பெண்கள் கூட்ட நெரிசலை சாதகமாக்கி தனிமையில் இருக்கும் பெண்ணை சுற்றி வளைத்து நொடி பொழுதில் ஹேண்ட்பேக்கை அறுத்து பணத்தை பறித்து கொண்டு சிட்டாய் பறந்த காட்சிகள் பதிவாகி இருந்தன. உடனே அந்த காட்சிகளை அடிப்படையாக கொண்டு போலீசார் தொடர்ந்த விசாரணையில் அந்த கொள்ளை கூட்டம் ஆட்டோ ஏறி பெரியமேடு பகுதிக்கு சென்றது தெரிய வந்தது. அங்கிருந்து இறுதியாக அவர்கள் திருவேங்கடம் தெருவில் உள்ள ஒரு லாட்ஜுக்கு சென்றதும் கண்டறியப்பட்டது. அடுத்த கணமே லாட்ஜுக்குள் நுழைந்த போலீசார் ஆண் பெண் என 8 பேர் கொண்ட கும்பலை சுற்றி வளைத்து கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்கள் வெமுலா சுசிலாமா, சமுத்திரதா சங்கீதா, பீட்லா ஜம்முலம்மா, நாகமணி, பெட்லா வெங்கட்டம்மா, நாகேஸ்வர ராவ், வெமுலா சேகர், சையது காஜா. இவர்கள் அனைவரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய் தந்தை மகள் உறவினர்கள் ஆகும். ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தைச் சேர்ந்தவர்கள். இவர்களின் குலத்தொழிலே திருட்டு, கொள்ளை, வழிபறிதான். வீட்டுக்கொருவர் இராணுவத்திற்கு செல்ல வேண்டும் என்ற விதிமுறையைப் போல இந்த கிராமத்தில் உள்ள ஒவ்வொருவரும் கொள்ளையடிக்க செல்ல வேண்டும் என்பது எழுதப்படாத சட்டம். இதனால் கிராமத்தில் உள்ள ஆண் பெண் என அனைவருக்கும் கொள்ளையடிப்பது எப்படி என்று சிறப்பு பயிற்சிகள் அளிக்கப்படுமாம். அப்படி களவில் கைதேர்ந்தவர்கள் குடும்பமாக பல மாநிலங்களுக்கு சென்று ஒரு லாட்ஜில் ரூம் போட்டு தங்கி லொகேஷன் பார்ப்பார்களாம். குறிப்பாக திருப்பதி, சென்னையில் சவுக்கார்பேட்டை, வண்ணாரப்பேட்டை, டி நகர் போன்ற மக்கள் அதிகம் கூடும் இடங்களே இவர்களின் கிரைம் ஸ்பாட். ஹேண்ட்பேக்குடன் தனியாக நடந்து வரும் பெண்களின் மீது உரசுவது போல திசை திருப்பி அவர்கள் அசந்த நேரத்தில் ஹேண்ட்பேக்கை கிழித்து பணத்தை கொள்ளையடித்து கொண்டு செல்வது இவர்களின் களவு நயம். அப்படித்தான் 2 நாட்களாக சவுக்கார்பேட்டையில் இறங்கி கலெக்ஷனை அள்ளி குவித்துள்ளனர். ஆட்டை போட்ட பணம் நகையை லாட்ஜில் வைத்துவிட்டு அடுத்த ஆட்டத்திற்கு கிளம்பும் நேரத்தில் போலீசிடம் வசமாக சிக்கியுள்ளனர். இப்படி திருடும் பணத்தையும் நகைகளையும் வைத்து சொந்த ஊரில் பங்களா, கார் என சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துள்ளனர். இவர்களின் மீது திருப்பதி, சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. விசாரணை முடிவில் 8 பேரையும் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.